வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வரும் பாஜக. மதுரைக்கு வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கிறார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளதாகவும் தகவல். முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அனுமதி வழங்கக் கோரி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் முழக்கம். அமளி காரணமாக தனிப்பட்ட நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இரு அவைகளிலும் நிறைவேற்றம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம். இடைக்கால பட்ஜெட் குறித்து முக்கிய ஆலோசனை. பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் தகவல். தனது மகன் நகையை திருடவில்லை என்று நீதிமன்றமே தெரிவித்துவிட்டதாக கோவில் காவலாளி அஜித்குமாரின் தாயார் மாலதி பேட்டி. பொய் புகார் அளித்த நிகிதாவை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் தங்கம் வெள்ளியின் விலை இன்று கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்தது. தமிழகத்தில் சட்டப்பேரவை பணிகளை பாஜக தீவிரப்படுத்தி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தமிழகத்திற்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகின்றன. இந்த கூட்டணியில் அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் இணைந்திருக்கின்றன. 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ள நிலையில் அண்மையில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற என்டிஏ கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த நிலையில் வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாகவும் மதுரையில் நடைபெறும் என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த பயணத்தின் போது அவர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இடைக்கால பட்ஜெட் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள், திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திமுக அரசின் 5 ஆண்டு கால ஆட்சி நிறைவு பெறும் நிலையில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இடைக்கால பட்ஜெட் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அனுமதி கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினர். இதனால் அமளி ஏற்பட்டு அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சினையில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த பிரச்சினையை பேச ராகுலுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் சீனா விவகாரம், வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அனுமதி வேண்டும் என்று மக்களவையில் இன்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். அனுமதி மறுக்கப்பட்டதால் அமளி நிலவியது. இதனிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் 2 அவைகளிலும் நிறைவேறியது. தனது மகன் நகைகளை திருடவில்லை என்று நீதிமன்றமே தெரிவித்துவிட்டதாக கோவில் காவலாளி அஜித்குமாரின் தாயார் மாலதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். எனவே யார் சொல்லி தனது மகனை கொன்றார்கள் என்று கேட்டுள்ள அவர், நகை திருடியதாக பொய் புகார் அளித்த நிகிதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக இது தொடர்பான வழக்கில் அஜித்குமார் நகைகளை திருடவில்லை என்றும் அவருடைய மரணம் காவல் நிலைய மரணம் என்றும் சிபிஐ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்திருந்தது. மேலும் இந்த சம்பவத்திற்கு காரணமான காவலாளர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விஜய் மீதுள்ள பயத்தில் இபிஎஸ் ஒவ்வொரு நாளும் தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். விஜயை பார்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் பயப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும் இதனால்தான் தாவேகா தொடங்கப்பட்டு விட்டதாகவும் செங்கோட்டையன் கூறினார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பிரதமரின் பதிலுரை இல்லாமல் நிறைவேறியது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் உரைக்கு பிரதமர் மோடி நேற்று பதிலுரை வழங்குவதாக இருந்தது. அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவையும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த அமளி நிலவியதில் பிரதமரின் பதிலுரையின்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கை பாஜக உறுப்பினர்கள் பதிலுரை வழங்க விடாமல் செய்தனர். சென்னையில் திடீரென்று காகங்கள் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவற்றை கைகளில் தொட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காகங்களுக்கு ஏற்பட்ட H5N1 வைரஸ் பாதிப்பால் மரணம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அவற்றை எச்சரிக்கையாக அகற்ற வேண்டும் என்றும் 8 முதல் 10 அடி ஆழம் வரை புதைக்க அல்லது எரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. காகங்கள் உயிரிழந்ததில் தொடர்பாக மனிதர்களுக்கு இதுவரை பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. வெள்ளியின் விலை இன்று அதிரடியாக குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 20 ரூபாய் குறைந்து 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 20,000 ரூபாய் குறைந்து 3 லட்சத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தன்னிடமிருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை அடுத்த படத்தில் கொடுப்பேன் என்று சிவகார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். பராசக்தி பட வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் அடுத்த படம் குறித்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தனது குடும்பத்தாருடன் திருச்செந்தூர் சென்ற சிவகார்த்திகேயன் 2 மகன்களுக்கு மொட்டை முடி காணிக்கை செலுத்தினார்.